அன்பர்களே, சித்தன் கனவு பிரிவு சாகாக்கலை பகுதி 4. கடவுளே, நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்பது திருநாவுக்கரசர் தேவார். இதை நினைவில் கொள்வோம். சரி, கடவுளே என்று நாயன்மார் அழைக்கின்ற காரணத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். கடவுள், கட கூட்டல் உள், அதாவது கடவுள் என்ற சொல்லை பிரித்தால் கட என்ற ஒரு வார்த்தையும் உள் என்ற வார்த்தையும் நமக்கு வரும். அப்படி கட என்றால் கடம், கடம் என்றால் பானை, வனையப்பட்டது என்று ஒரு பொருள். ஆனால் சித்தர்களுடைய இலக்கியத்திலே இந்த பானை அல்லது கடம் என்று கூறினால் உடல் என்று பொருள். கடத்தின் உள்ளிருப்பது, அதாவது உடலுக்குள் இருப்பது அல்லது உடலை இயக்குவது என்று பொருள். இதையே மெய்ஞானம், மெய்யறிவு என்கிறோம். மெய் என்றால் உடல் என்று பொருள். இதை இயக்குகின்ற 5 அட்சரங்கள் நமக்கு குறிப்பிடப்படுகிறது. அதை நாம் சிவய நம, நமசிவய என்று அழைக்கிறோம். முற்காலங்களில் அது ஆ, இ, உ, ஏ, ஓ என்று உயிரெழுத்துக்களால் அழைக்கப்பட்டது. அந்த 5 அட்சரங்களை பற்றிய சற்று விரிவுகளை காண்போம். ஆ என்றால் மூளை, சுக்கிலம், மஜ்ஜை என்று பொருள். இதை தற்காலத்தில் குறிக்கின்ற எழுத்து சி. நல்லது. அடுத்தது ஈ என்றால் எலும்பும் அதை ஒட்டியுள்ளதும். இது தற்காலத்தில் வா என்ற எழுத்து இதை குறிக்கும். சி என்பது ஆற்றல் மூலம் என்றால், வா என்பது அதை பாதுகாப்பு அரணாக உள்ளதால், சீயை பாதுகாப்பதால் சீயும் வாவும் இணைந்தே இயங்கும். ஆகவே சீயும் வாவும் சேர்ந்து சிவ என்றாயிற்று. சிவ என்பது காரிய பெயராயிற்று. இந்த வாவின் மூல எழுத்து ஈ. நல்லது. அடுத்தது யா என்கிற யகாரம். இந்த யகரம் என்பது தசை நரம்புகள். இவை பல வகை உள்ளன. இது ஒரு மிகப்பெரிய தொகுதி. இதுவே உடலின் உள்ளுறுப்புகள் மற்றும் வெளியுறுப்புகளை தொடர்பு கொண்டு அனைத்தையும் இயக்கி தானும் இயங்குகிறது. இதனுடைய உயிரெழுத்து ஊ என்று அழைக்கப்பட்டது. அடுத்ததாக நா. நா என்றால் இரத்த தொகுதிக்கு இந்த பெயர் உண்டு. மனித உடலில் ஓடுகின்ற இரத்தம் சார்ந்த பொருள்களுக்கு இப்பெயர் உண்டு. இதனுடைய உயிரெழுத்தாக ஏ என்னும் எழுத்தும், இது உடலுக்கு தேவையான சக்தியை அளித்து அனைத்து உடல் பகுதிகளுக்கும் சக்தியை கொண்டு செல்கிறது. இதையும் பின்னர் விரிவாக பார்ப்போம். நல்லது. 9 வாசல்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 9 வாசல்கள் எது? மனித உடலுக்கு வாயில்கள் என்றால் போக்கும் வரவும் உள்ளதாகவும் கொடுக்கும் பெற்றும் கொள்ளும். இதன் வழியாக
உடல் என்னும் மாளிகைக்குள் செல்லலாம் அல்லது வெளியேறலாம். ஆற்றல்களை உள்ளனுப்பும், வெளியேற்றும், காவல் செய்யும் திறனுடையவை. அவை: 1. தோல். 2. தண்டுவடம் என்னும் எலும்பு. 3. இருதயம். 4. சுவாச மண்டலம் என்கிற நுரையீரல் அமைப்பு. 5. கல்லீரல் என்கின்ற ஈரல்கள். 6. குடல் பகுதி. 7. சிறுநீரக பகுதி மற்றும் அதை சார்ந்தது. 8. நாடி மற்றும் இரத்த நரம்புகளை கொண்ட தசைகள் அல்லது தசைநார்கள். 9. இவை அனைத்தையும் இயக்கும் மூளை அல்லது எலும்பு மஜ்ஜை, அதற்கு சுக்கிலம் என்றும் பெயர் உள்ளது. இந்த 9 பிரதானமான பொருள்கள் சேர்ந்துதான் மனித உடல் இயங்கும். இதில் ஏதாவது ஒன்று பாழ்பட்டாலும் மனித உடலானது இயங்காது. ஆகவே இதற்கு அரசன், இறை, கோ, தலைவன், தலைவி அல்லது தலைவன் தலைவி வசிக்கின்ற இல்லம், அதாவது வீடு என்று அழைத்தனர். கோயில் என்பதன் பொருளும் இதுதான். நம் திருக்கோயில்கள் இந்த தத்துவங்களை 9 தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டவைதான். முற்காலங்களில் 9 வாசல் உடைய 9 நிலை கோயில்கள் எழுப்பப்பட்டது. இதற்கு இந்த காலத்திலும் உயரத்தில் 9 மாடங்களும் ஒரு மாடத்திற்கு ஒரு வாசலுமாக 9 நிலை அல்லது 9 மாடியாகவும், தரைத்தளத்தில் 9 சுற்றுகள் அல்லது 9 பிரகாரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கும். இதனுடைய அமைப்பினுடைய தத்துவமானது மனித பெண் உடல் போன்று இருக்கும். சரி, உடல் வந்தது சரி, உயிர் வேண்டுமல்லவா? அந்த உயிர்தான் முன்னம் கூறிய ஆ, இ, உ, ஏ, ஓ என்கிற தூல பஞ்சாட்சரம், அதாவது நமசிவாய. சரி, இதற்கு உயிர் எழுத்து என்று பெயர் எவ்விதம் வந்தது? இது எப்படி உயிரானது? ஆம், 5 மூலகங்கள் அல்லது 5 பூதங்களால் ஆனது நமது உயிரணு. செல்கள் என்று அழைக்கலாம். இது மனித கண்ணுக்கு புலனாகாது. இது ஆற்றல் அலைகளை உருவாக்கும் ஒரு பொருள். அவை ஆகாயம் 1. இதை குறிப்பிடுவதற்கு வட்டம் என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. 2. கதிர்வீச்சின் வெப்பம், நெருப்பு. இதை தேயு என்றும் கூறுவார்கள். இதற்கு முக்கோணம் என்பது குறியீடாக பயன்படுகிறது. 3. மண் அல்லது பூமி. இதன் குறியீடு நாற்கரம், அதாவது சதுரம். உலோகம் மற்றும் அலோகங்களினுடைய தொகுதி. 4. வாயு. இதன் குறியீடு அறுகோணம். 5. நீர். நீர் மற்றும் திரவ நிலை. இதன் குறியீடு பிறை நிலவு. அதன் நடுப்பகுதியில் ஒரு புள்ளியை வைத்து நாம் பார்ப்பதற்கு
கடலின் அலையாக செல்லும் பொழுது ஏற்படுகின்ற வளைவுகளைப் போன்றும் நீர்த்துளிகள் அதில் தெரித்து விழுவது போன்றும் இருக்கின்ற ஒரு குறியீடு. இந்த 5 ஆதாரங்களுக்கும் பழங்காலத்தின் பெண் தெய்வங்களின் பெயர் இருந்தது. நாற்கரத்திற்கு பரமி, அதாவது பர இம்மி பிரம்மி. நீர் அலை போல இருக்கின்ற அந்த நீர் பூதத்திற்கு மூலத்திற்கு மாயா என்று பெயர். நெருப்புக்கு 3 கோணம், முக்கோணி, முக்கண்ணி அல்லது காளி என்று பெயர். அறுகோண நட்சத்திர வடிவத்திற்கு தாரா, தாரை என்று பெயர். வட்டத்திற்கு ஆதி பறை, ஆதி அல்லது பறை அல்லது பராபரை என்று தெய்வங்களாக வகுத்துள்ளனர். இவ்விதம் இந்த 5 பூதங்களும் 5 மூலகங்களும் தமக்குள் இணைந்து 5 பெருக்கல் 5 25 பொருளாக மாறி இது ஒரு பொருளை அல்லது உடலை தோற்றுவிக்கும். இப்படி உயிர் பொருளானது அணுநிலையில் இருந்து கூட்டமைப்பு கொண்ட உயிர் தொகுதியாக மாறி அது உடலுயிர் என்றாகிறது. ஆகாயம் என்பது இதற்கு உயிர் என்ற பெயரும் உள்ளது. இது எக்காலத்திலும் அழிவதில்லை, பிறப்பதும் இல்லை. ஆனால் இது தன் வடிவத்தையும் செயலையும் மாற்றிக்கொள்ளும் அல்லது முடியும். இந்த சக்திக்குள் ஒரு எதிர் சக்தியும் உள்ளது. அடுத்ததாக மா என்கிற அக்ஷரம். தோலும் அதன் உட்பொருள்களும் அதை ஓ என்ற உயிரெழுத்தால் சித்தர்கள் அழைத்தனர். இது உடலுக்கு பாதுகாப்பாளனாகவும் உடலுக்கு பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு கொண்டு சக்தியை பெறுகிறது. இந்த உயிரெழுத்துக்களாகிய ஆ, இ, உ, ஏ, ஓ இவை இன்றி உடலானது இயங்க இயலாது. இதுவே சிவய நம என பிற்காலங்களில் அக்ஷரம் வழங்கப்பட்டது. இதற்கு உயிரெழுத்துக்கள் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், இவை அனைத்தும் தம் சுய சிந்தனையில் அல்லது சுய அறிவில் உயிர் பொருள் இயங்குவதைப் போல் இயங்கும். இதனால்தான் உயிரெழுத்துக்கள் என்று அழைக்கப்படலாயிற்று. ஆகவே இவை அனைத்தும் உயிருள்ள பொருள்களே. இதையும் பின்னர் ஆய்வு செய்வோம். இவை தொடர்ந்து செயற்படும் பொழுது இவ்விரண்டையும் இணைக்கும் ஒரு சக்தி உருவாகி இப்பிரபஞ்சத்தை, உலகை, உயிரினங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. திருமூலரின் திருவம்பல சக்கரம் என்பதும் இதை வெளிப்படுத்தும். அவை தந்திரம் எனப்படும். இவை இரகசிய குறியீடுகள் அல்லது தந்திர உபாயம் என்று அழைக்கப்படும். இவ்வாறாக திருக்கோயில்களில் மூலவர் தெய்வ வடிவங்களோ, லிங்கமோ, சிலைகளோ அல்லது ஆதார பீடங்களோ அமைக்கப்பட்டு அதிலிருந்து ஆற்றல்கள் வெளியாகி கொண்டிருக்கும். இதுவே உயிர் எனப்படும். சிவம் என்றும் கூறுவர். இந்த தன்மையே மனித உடலுக்கும் பொருந்தும். சிவம் என்கிற சக்தி கட்டமைப்புகள் மனித உடலில் இருந்து செயல்படாவிட்டால் உடலானது கெட்டுவிடும். இதையே இறப்பு என்கிறோம். ஆனால் மனித உடலில் இரவாத ஒரு பொருள் உள்ளது. ஆம், அது 1000 ஆண்டுகள் கடந்தும் உயிர் வாழும் செயல்படும். அது என்ன? அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். சரி, மீண்டும் போதி சித்தரனுடைய குகைக்கு செல்வோம். அங்கே போதி சித்தருடைய
திருமுன்பு அமர்ந்திருக்கின்ற அனைத்து சீடர்களிலும் சோங்கி சித்தரானவர் தன்னுடைய குருநாதரிடத்தில், ஐயனே, எனக்கு நீங்கள் சுவாச பயிற்சியை பற்றி கூறுவதாகவும் நாடியை பற்றி கூறுவதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். பழங்காலத்து வரலாறுகளையும் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் மனித உடலை பற்றி எங்களுக்கு கூறுகிறீர்கள். இவை எங்களுக்கு இன்னும் சரியாக விளங்கவில்லை. இதை இன்னும் மேலும் நீங்கள் விளக்கி எங்களுக்கு திருவருள் செய்தால் நலமாக இருக்கும். எங்களுக்கு வெகு எளிதாக புரியும் வண்ணம் ஏதாவது சுவாச பயிற்சி உண்டா, நாடி பயிற்சி உண்டா, இருந்தால் அதை தெரிவியுங்கள் என்று வேண்டுகிறார். அதை கேட்டவுடன் போதிசித்தரும், அன்பர்களே, சுருக்கமாக கூறுகிறேன், முடிந்தால் முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்று கூறி, கண் பார்வை எந்த பக்கம் திருப்புகிறோமோ அந்த படிக்கு நமது மூக்கினுடைய சுவாசம் மாறும். இடதுபுறம், வலதுபுறம், இடகலை, வலதுகலை, எந்த கலையாக இருந்தாலும் இது நம்மால் இயல்பாக எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். வலதுகலை இடதுகலையாகவும் மாறும், இடதுகலை வலதுகலையாகவும் மாறும். எப்படி என்றால், நீங்கள் பார்வையை வலப்பக்கமோ இடப்பக்கமோ மாற்றும் பொழுது அதற்கேற்ப மாறும். மேலும் மேல் நோக்கி கண் பார்வை சென்றாலும் கீழ்நோக்கி நீங்கள் பார்த்தாலும் கலையானது மாறி சுழுமுனைக்கு மாறும். அதாவது இரண்டு சுவாசமும் ஒன்றாகி நடு சுவாசத்தில் அல்லது இரண்டு நாசி துவாரங்களின் வழியாக சுவாசமானது நடைபெறும். இது சில நிமிடங்களில் நடக்கும். இதற்கு மூக்கின் மீது விரலை வைத்து மூடவோ திறக்கவோ அவசியமில்லை. பயிற்சி செய்யுங்கள், புரியும் என்று கூறி அருளினார். சித்தன் கனவு தொடரும்.